जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால், உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். மகர ராசி நேயர்களை, உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, சனி நன்மை தரும், சோதனையை வீழ்த்தும் நேரம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவாக அப்படின்னு சொன்னால் பகைவர்களிடம் இருந்து யாராவது உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டேருந்து அவங்களே விலகக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் உடல் சோர்வு, நெகட்டிவான விஷயம். உடல் சோர்வு மற்றும் பழைய மனதிலே உள்ள பழைய காயங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை, மேலதிகாரிகளுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. வேலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடியது, அந்த மாதிரிலாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்களுக்கு ரொம்ப பணி சுமை அதிகமாக இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், உடல்நிலை பாதிப்பு. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகி வீட்லேயும் ரொம்ப அதாவது அடித்து போட்ட மாதிரி இருக்கும் அவங்களுடைய இது. அந்த அளவுக்கு வேலை எடுத்துனோன்னே ஏன்னா பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்க இந்த வேலையில் அவங்க இருக்காங்க, பண்ணுறாங்க.
அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க. குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது தாய்மாமாவினால் குறை, தாய்மாமா குறை பேசுவார்கள், தாய்மாமா பிரச்சனை, மாமியார் உறவில் பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு வரும். காதல் ஆழ்ந்த புரிதலால் உறுதி, ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டது, பேசுகிறது, போகிறது வர்றது. சார் இவங்களை நம்பி பொண்ணு கொடுங்க சார், இவங்களை நம்பி பையனை கொடுங்க சார், கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா அந்த நம்பிக்கையான வார்த்தைகள், நம்பிக்கையான பேச்சுக்கள் இதெல்லாம் நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிறையா திருமணங்கள்லாம் நிறைய நல்ல விஷயத்துலலாம் பேசி நல்லபடியாக முடியும். தொழிலில் புதிய கிளை திறப்புதல், இதை புதுசாக தொழில் தொடங்கிறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, பழைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் சொத்து, இந்த 10 நாளில் சொத்து வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் வாய் விட்டுட்டீங்கன்னா கூட பிரச்சனை ஆகிடும். மூதாதையர்கள் சொத்து, முன்னோர்கள் சொத்து எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வந்துடும், கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கு, விவாகரத்து, ஏதாவது ஒரு முக்கியமான சில வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தள்ளுபடி ஆகிறதுக்கோ இடைநீக்கம் செய்வதற்கோ அது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாணவர்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகிறது, படித்து வெளிநாடு போகிறது, நல்லா படிப்பு யோகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் நன்னா இருக்குது. கர்மா அப்படின்னு எடுத்துக்கும்போது சனீஸ்வர ஸ்தலத்திலே நேர்த்தி கடன் செலுத்தவும். நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8. அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். காலபைரவராக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம். காலபைரவர் விசேஷமானது. அதே போல் குடும்பத்தில் மூத்தவர் மூலமாக, குடும்பத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தை மூத்த முன்னோர்கள், மூத்தவர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வழி இரத்த உறவில் கெடுதலான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, கவனமாக இருங்க. சனிக்கிழமை சனீஸ்வரர் ஆலயத்திலே எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும், கடன் ஃபுல்லாக அடைச்சிருவீங்க. கடனில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அதே போல் பொருள் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. கலகம், திருடு போகுதல், சூழ்ச்சி, வஞ்சகம், நாடகம், சில கெடுதலான சில விஷயங்கள்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ அமோகமாக இருக்குது. மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. முழுமையாக சில சனி முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் உங்களை கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு, அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா, சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க. நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம். நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பழிக்கும், 90 பேருக்கு அது பழிக்காது. ஆமாம், என்ன சிம்ம ராசிக்கு இப்படி போட்டிருக்கோம், ஆமாம் இன்று பணம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது, ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது
எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துன்னா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜம்ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க்கொள்ளுங்களா.